ஹலோ மை டியர் டேப் ரெக்கார்டர்ஸ், வெல்கம் டு டேப் ரெக்கார்டர். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் கட்டுரை தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "வள்ளுவம் காட்டும் அறம்" அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல எனக்கு தமிழ் கட்டுரை வேணும் அப்படின்னு கேட்டிருந்திருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து தேங்க் யூ சொல்லியிருக்கீங்க. நான் இதில எழுதி ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நான் இத பேசி ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு இது எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆ அந்த மாரி நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப அப்ரிசியேஷனா இருக்கு. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் இப்போ வாங்க நம்ம எஸ்ஸேக்குள்ள போயிடலாம். "வள்ளுவம் காட்டும் அறம்" அப்படிங்கிறது தான் ஹெட்டிங். ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட்டு முன்னுரை. "சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய இலக்கியங்களை 14 கீழ்க்கணக்கு நூல்கள் என்கிறோம். இவற்றுள் பல நீதி இலக்கியங்களும் உள்ளன. தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளுதொறுஞ்சுவை உள்ளுந்தொறுமுணர்வாகும் வண்ணம் கொள்ளு மரம்பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனைப் பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே" அப்படின்ட்டு இந்த ஒரு கொட்டேஷன் போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலி இத நான் எத்தன பேஜ்க்கு எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேஜ் வரா மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ உங்க ஹேண்ட் ரைட்டிங்க்கு எத்தன பேஜ் வரும் அப்படிங்கிறது தெரியல. எனக்கு பேஜஸா தான் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ 5 பேஜஸ் அப்படிங்கிற மாதிரி குடுக்குறேன். ஸோ அடுத்தது என்னன்னா, "வையகமே புகழ்பெற்ற திருவள்ளுவர் நம் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படும் பல்வேறு அறக்கருத்துக்களை 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றாக கருதப்படும் திருக்குறளில் கூறியுள்ளார். இவர் கூறிய அறங்களை ஆராயும் நோக்கில் இக்கட்டுரையை காண்போம்" அப்படின்னு சொல்லி முன்னுரைய முடிச்சிருக்கேன். ஸோ குறிப்பு சட்டகம்ல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 5 பேஜ் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 8 டாபிக்ஸ் குடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு அறம் விளக்கம், சமூக அறம், அன்புடைமை, இல்வாழ்க்கை, விருந்தோம்பல், உயிர் கொள்ளாமை, கல்வி, செய்நன்றி மறவாமை அப்படின்றது தான் டைட்டில்ஸ். ஓகே. இப்ப அறம் விளக்கம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைட்டில். "அறம் என்பதை தனிமனித அறம், சமூக அறம் என்று 2 வகைகளாக பிரிக்கலாம். அதாவது விருந்தோம்பல், கொடை, மற்றவர்க்கு உதவுதல், பிறருக்கு ஊறு விளைவிக்காமல் இருத்தல் போன்ற பல்வேறு செயற்பாடுகள் தனிமனித அறம் எனலாம். சமுதாயத்தை முன்னிறுத்தும் வகையில் அமைந்துள்ள அற செயல்பாடுகள் அனைத்தும் சமூக அறம் எனலாம். வள்ளுவம் உணர்த்தும் அறங்களை குறித்து பின்வருமாறு காண்போம். சமூக அறம். இல்லறவியலில் ஒரு அதிகாரமாக நிகழக்கூடியது ஒழுக்கமுடைமை ஆகும். "ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்" என்ற குறட்பாவில் ஒருவருக்கு உயிரைவிட மேலானது ஒன்று உண்டெனில் அது ஒழுக்கம் என்று கூறலாம். ஒழுக்கம் என்பது மானுட பிறவிக்கே உரிய ஒன்றாகும். ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கும் ஒருவன் மேம்பாடு அடைகிறான். ஒருவன் எக்குடியில் பிறந்திருந்தாலும் அவன் ஒழுக்கத்தை கடைப்பிடித்தால் அவன் உயர்ந்தவனாகவே கருதப்படுகிறான். ஓகே. நெக்ஸ்ட் டைட்டில் என்னன்னா, அன்புடைமை. சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் மனிதனிடம் உள்ள தீய குணங்களை நீக்கி பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். அன்புதான் மனிதனை மனிதனாக்குகிறது. அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலார்க்கு எலும்பு தோல் போர்த்திய உடம்பு. அன்பு வழியை பின்பற்றினால் நாம் எத்தகைய துன்பத்தையும் வென்றிடலாம். அன்பில்லாத ஒருவனை வள்ளுவர் எலும்பு கூட்டின் மீது பொருத்தப்பட்ட வெற்றுடம்பு என்று அன்புடைமையின் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ளார். நெக்ஸ்ட் டைட்டில் இல்வாழ்க்கை. மனித வாழ்வில் முதலில் பின்பற்றத்தக்கது இல்லற நெறி ஆகும். "வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இவ்வுலகில் நல்ல முறையில் வாழ்க்கையில் ஈடுபடுபவன் தேவலோகத்தில் உள்ள தேவர்களுக்கு ஒப்பாக கருதப்படுவான்" என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளது இவ்வதிகாரம். விருந்தோம்பல் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டைட்டில். ஸோ இவ்வதிகாரத்தின் மூலம் விருந்து பற்றியும் விருந்தளிக்கக்கூடிய மக்களின் பண்புகளை பற்றியும் எடுத்துரைக்கின்றார். "இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு" என்ற குறளின் மூலம் இல்வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் பொருளை சேமித்து மட்டுமல்லாமல் விருந்தினர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்ற பதிவினை மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். ரைட். இப்ப நெக்ஸ்ட் டைட்டில் என்னன்னா, உயிர் கொள்ளாமை. எந்த ஒரு உயிரையும் கொலை செய்யாது புலால் உண்ணாது வாழ்பவர்களை இவ்வுலகிலுள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் என்று கூறுகிறார் வள்ளுவர். "கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்". அதாவது நெய் முதலிய பொருட்களை வேள்வியில் செய்யும் யாகத்தால் விளையக்கூடிய நன்மையை விட அதிகமான நன்மை ஒரு உயிரை கொல்லாது இருப்பதன் மூலம் விளைகிறது என்கிறார். நெக்ஸ்ட் டைட்டில் கல்வி. "கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக". கல்வி இன்றைய வாழ்விற்கு அவசியமான ஒன்றாகும். ஆதலால் அனைவரும் கல்வி கற்க வேண்டும். கற்கும் நூல்களை குற்றமற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு அதனை தன் வாழ்வியலில் கடைப்பிடிக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். செய்நன்றி மறவாமை. மற்ற உயிர்களிடமிருந்து மனிதனை தனிமைப்படுத்தி காட்டுவது அவனுடைய 6வது அறிவுதான். மனிதன் போற்ற வேண்டிய செயற்பாடுகளில் ஒன்று நன்றி மறவாமை ஆகும். ஏனெனில் எவ்வகை பாவம் செய்து ஒழுகும் அதிலிருந்து மீள்வதற்கு வழி உண்டு. ஆனால்
"செய் நன்றி மறந்த ஒருவருக்கு அதிலிருந்து மீள்வதற்கு எந்த வழியும் இல்லை எனலாம். இன்றைய காலத்தில் உயிர் கொடுத்து, உரு கொடுத்து, உணவு ஊட்டி, வளர்த்து, ஆளாக்கி, பெற்றோரை பாரமாக கருதும் அவல நிலை பெருகி வருகிறது. செய் நன்றி மறந்த நிலையை தான் இன்றைய முதியோர் இல்லங்கள் நினைவூட்டுகின்றன. இச்சூழலில் மனிதர்களிடம் வளர வேண்டிய பண்புகளில் இதுவும் ஒன்றாகும்." அட் லாஸ்ட் முடிவுரை: சமூகத்தில் அறப்பண்பு வளர வேண்டும். உயிர்கொலை செய்யாமை, நன்றி மறவாமை, விருந்தோம்பல் பண்பு, வாய்மை, கல்வி, இல்வாழ்க்கை, அன்புடைமை, ஒழுக்கமுடைமை முதலிய பண்புகளை கடைப்பிடிப்பதன் மூலம் நம் வாழ்வு சிறந்து விளங்கும் என்பதை வள்ளுவரின் வாக்கு மூலம் உணர முடிகிறது. இது வாக்கு ஸ்பேஸ் மூலம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வாக்கு மூலம் கிடையாது. வாக்கு ஸ்பேஸ் மூலம் உணர முடிகிறது. வாக்கு மூலம் உணர முடிகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, "வாழ்க வள்ளுவர், வளர்க திருக்குறளின் பங்கு" அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எண்டு போட்டு முடிச்சிருக்கேன். ஆக்சுவலி இது திருக்குறள் அப்படிங்கிறதுனால நம்ம சின்ன வயசுலேருந்து நிறையவே திருக்குறள் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுலேருந்து இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான டைட்டில். ஒழுக்கமுடைமை, அன்புடைமை, அப்புறம் செய் நன்றி மறவாமை, கல்வி இதெல்லாமே ரொம்ப ஈஸியான டைட்டில்ஸ். ஸோ இந்த டைட்டில்ஸில் உங்களுக்கு நிறைய திருக்குறள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ரைட்? அப்போ அந்த தெரிஞ்ச திருக்குறளையே நீங்கள் போட்டுக்கோங்க. இதுதான் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. மேக்ஸிமம் அதையே எழுத தேவையில்ல. ஓகே, எல்லாம் ஈஸியான குறள் தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த அதிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஈஸியான குறள் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியா தோணுதோ, எந்த குறள்லாம் ஓகே இதெல்லாம் ஈஸியா எழுதிடலாம். ஏற்கனவே நான் மெமரி பண்ணி வச்சது அப்டின்னா, நீங்க அதெல்லாம் எழுதிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு எந்த காம்படிஷனுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட தாராளமா கேட்கலாம். காம்படிஷனுக்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடா என்ன ஒரு டவுட் இருந்தாலும் அத என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா நான் அத கிளியர் பண்ணுவேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு வேணுமோ ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அத கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அந்த பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.